மறைக்கப்பட்ட நடிகர் விஜயகாந்தின் நினைவுகள் தொடர்பாக அவரோடு வல்லரசு உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்த நடிகை தேவயானி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக இப்போது கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு கண்ணீர் மல்க பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள், தேமுதிகவின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நடிகை தேவயானி இப்போது நடிகர் விஜயகாந்துடனான நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் தேவயானி மேடம், வணக்கம். கேக்குதா? மறைந்த நடிகர் விஜயகாந்தின் உடலுக்கு பல்லாயிரக்கணக்கானோர் நேரடியாக கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வரும் அந்த காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் மறைவுக்கு அவரது கட்சியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தேமுதிகவின் நிர்வாகிகள், விஜயகாந்தின் ரசிகர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவரது உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான ரசிகர்கள் அங்கு விஜயகாந்தின் உடலுக்கு இறுதி மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மாலை விஜயகாந்த் உடலின் நல்லடக்கம் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிகவின் அலுவலகத்தில் வைத்து நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏராளமானோர் கோயம்பேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். திரைத்துறை மற்றும் அரசியல் துறையில் நடிகர் விஜயகாந்தோடு இணைந்து பணிபுரிந்த ஏராளமானோர் இப்போது அவரோடு நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒட்டுமொத்தமாக அவரது ஈகை குணம் மற்றும் திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் அவர் ஆற்றிய பல்வேறு பணிகள், மற்றவருக்கு உதவும் பண்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக நம்மிடையே அந்த துயரமான மற்றும் மகிழ்வான அவரோடு பணிபுரிந்த அந்த இனிய தருணங்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேப்டனின் பணிகள் மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவரது இறுதி சடங்கு மற்றும் இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக நீண்ட வரிசையில் நின்று கோயம்பேட்டில் இப்போது அவரது உடலுக்கு மக்களும் ரசிகர்களும் தேமுதிக கட்சியினரும் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகர் விஜயகாந்தின் மறைவு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய நினைவுகளை நம்முடைய பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிடர் கழக நிறுவன தலைவரும் நடிகருமான கேப்டன் என்று அன்போடு தமிழக மக்களால் அழைக்கப்படும் விஜயகாந்திற்கு இறுதி மரியாதை செலுத்தப்படும் முழு அரசு மரியாதையுடன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டு அவர் இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதில் நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரரான நண்பர் விஜயகாந்த் திரையுலகிலும் பொது வாழ்விலும் கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். திரையுலகிலும் பொது வாழ்விலும் கடுமையான உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர், நடிகர் சங்க தலைவராக, அரசியல் கட்சி தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தம்மை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர் விஜயகாந்த் என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த இரங்கல் செய்தியில் புகழாரமாக சூட்டியுள்ளார். குடும்ப நண்பராக தம்மோடு நெருங்கி பழகியவர் என்றும், கலைஞர் கருணாநிதியின் மீது என்றென்றும் தனி பாசம் கொண்டவர் என்றும், விஜயகாந்தின் திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை கலைஞர் கருணாநிதி தலைமையில் நடத்திய தமிழ் உணர்வாளர் விஜயகாந்த் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் மொழியில் மட்டுமே அவர்
பல்வேறு திரைப்படங்களில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் என்ற தகவலை அளித்திருப்பதுடன் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது கலைஞர் கருணாநிதிக்கு கலையுலக பொன்விழாவை பாராட்டி திரையுலகத்தின் சார்பில் மாபெரும் விழா எடுத்து தங்க பேனாவை பரிசாக அளித்ததையும் அந்த இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நினைவு கூர்ந்து இருக்கிறார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் உடல்நலம் குன்றி இருந்த போது நேரில் வந்து உடல்நலனை விசாரித்ததுடன் அவர் மறைந்த போது வெளிநாட்டில் இருந்ததால் கண்ணீர் மல்க காணொளி அனுப்பி தனது இரங்கலை அவர் தெரிவித்ததையும் குறிப்பிட்டிருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் சென்னை கடற்கரையில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் நினைவிடம் சென்று அவரது வணக்கத்தை செலுத்தியதையும் எவரும் மறக்க இயலாது என்றும் தமிழ் உணர்வும் தாராள மனமும் கொண்ட உன்னத மனிதரான நடிகர் விஜயகாந்துடன் கலைத்துறையில் இணைந்து செயல்பட்ட காலங்கள் நெஞ்சில் நிழலாடுகின்றன என்றும் அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். கலைஞர் கருணாநிதியின் வசனத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த மக்கள் ஆணையிட்டால் என்ற திரைப்படத்தில் அவரோடு பாடல் காட்சியில் தாமும் பங்கேற்றிருந்தது நினைவில் மலர்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அவருடையான நட்பு தம்மோடு என்றென்றும் நினைவில் இருக்கும் என்றும் முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியை குறிப்பிட்டுள்ள